விநாயகர் புராணம். விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்கப் பெற்று வானுலகப் பதவியை அடைவார்கள். நல்வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள். விநாயகர் புராணம். முதலாவது உபாசன காண்டம் 16. வீமராஜனும் விஸ்வாமித்திரர் காட்டிய வழியும். தொடர்ச்சி. இவ்வாறு ஏராளமான இயற்கை காட்சிகளை அந்த இடத்தில் பார்த்து வியந்தபடியே அரச தம்பதிகள் இருவரும் அப்பால் செல்லும்போது அங்கு தவ முனிவர்கள் வாழ்ந்து வரும் பல ஆசிரமங்களையும் பார்த்தார்கள். அவ்வாசிரமங்கள் மகாவிஷ்ணு, மகாதேவன், தேவேந்திரன் போன்ற தேவர்களும் வாசம் புரிய தக்கதனவாதலின் அவைகள் மேருமலைக்கு நிகராக தோற்றமளித்தன. அவ்வாசிரமங்களில் தங்கி வாழ்ந்து வரும் தவசீலர்கள் தங்கள் உடம்பில் சடாமகுடம், மரவுரி, விபூதி பூச்சி, ருத்ராட்ச மாலை ஆகியவைகளையே அணிந்திருந்ததாலும் அவை நவரத்ன கற்கள் பதித்த மகுடத்தை தரித்திருக்கும் தேவர்களும் பணிந்து வணங்கும்படியாகவும் கற்பகத்தருவும் நெருங்கும்படியாகவும் எல்லாவிதமான பாவங்களை போக்கும்படியாகவும் அருட்பாலிக்கும் விழிகளென்று கூறும்படியாகவும் காட்சியளித்தன. அத்தவ சிரேஷ்டர்கள் எந்நேரத்திலும் யாகத்தீயை மூட்டி வளர்த்து அதற்கு முன்னால் அமர்ந்து கொண்டு தேவர்களெல்லாம் அவிர்ப்பாகம் கொடுத்து வருவதையும் மாதம் மும்மாறி பொழிந்து அந்த பூலோகத்திலிருக்கும் ஜீவராசிகளையெல்லாம் பாதுகாத்து வரும் நன்மைகளையும் சிந்தித்து பார்த்து அரச தம்பதிகள் வியப்படைந்தார்கள். இதனால் தானோ திருமால் தம் காத்தல் தொழிலை மறந்து இரவும் பகலும் திருப்பாற்கடலில் இடைவிடாமல் நித்திரை புரிகிறார். பரமேஸ்வரன் பற்பல திருவிளையாடல்களை புரிந்து வருவது, பரந்தாமன் அரிதுயிலின் ஆழ்வதும், நான்முகன் வேதங்களை ஓதுவதும், தேவேந்திரன் அசுரர் குலத்தை அழிக்க யுத்தம் புரிய செல்வதும், சூரிய சந்திரர்கள் வானவெளியில் சஞ்சரிப்பதும், இப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் இங்குள்ள இம்முனி புங்கவர்கள் மனமுவந்து கொடுக்கும் அவிர்ப்பாகங்களால்தான் இயங்குகின்றனவோ? இப்படி எண்ணி வியப்படைந்த அரச தம்பதிகளின் கண்களில் மேலும் பல காட்சிகளும் அங்கே தென்பட்டன. முனிவர்கள் வசித்து வந்த ஒவ்வொரு ஆசிரம வட்டாரத்திலும் ஒரு பக்கம் கேள்விக்கு உகந்த பசுக்களும், மற்றொரு பக்கம் பால் சுரக்கும் பசுக்களும், இன்னொரு பக்கம் வேள்வி முடிந்த பிறகு தானம் செய்வதற்குரிய பசுக்களும், கன்னிப் பெண்களின் திருமணத்திற்காக கட்டி வைத்திருக்கும் பசுக்களுமாக சூழப்பட்டிருந்தன. அங்குள்ள பூக்குளங்களில் பூத்திருக்கும் தாமரை மலர்களும் நீலோற்பல மலர்களும் கூட இடத்தினருமையை உணர்ந்து அருந்தவம் புரிவது போல யோக நித்திரையில் ஆழ்ந்திருந்தன. அவ்வனத்தில் சூழ்ந்திருக்கும் செடி, கொடி, மரங்கள் எல்லாம் அங்குள்ள முனிவர்களுக்கு கனி, காய், கிழங்கு, தேன், மலர், தளிர், இலை, சமித்து முதலான பொருட்களை தினத்தவறாமல் கொடுத்து அம்முனிவர்களின் தவப் பயனால் சற்றும் மெலிவுறாமல் இக்காலத்திலும் அடர்த்தியான கிளைகள் நிறைந்து தழைத்தோங்கி இருந்தன. அவற்றையெல்லாம் அரச தம்பதிகள் கண்குளிர பார்த்து, பிரம்மாண்டமான நமது அரண்மனை கூட இங்கிருக்கும் இந்த ஆசிரமங்களுக்கு இணையாகாது என்று எண்ணி வியந்தவாறு நடந்து சென்றார்கள். அப்போது புலித்தோல் ஆசனத்தின் மீது விஸ்வாமித்திரர் தம் சீடர்களுக்கு நன்னெறி பொருட்களை விளக்கி பிரம்மதேவனைப் போல அமர்ந்திருப்பதைக் கண்டு அவர்களுடைய காலடியில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்தார்கள். அவர்களை விஸ்வாமித்திர முனிவர் நோக்கி, உங்களுக்கு புத்திரப்பேறு உண்டாகட்டும் என்று வாழ்த்திவிட்டு, அரசனே, நீ யார்? உன் மனைவியோடு என் ஆசிரமத்தை தேடி வந்த காரணம் என்ன என்று விசாரித்தார். வீமராஜன் அந்த வினாடியிலேயே
தனக்கு குழந்தை செல்வம் கிடைத்து விட்டது போன்ற பெரும் மகிழ்ச்சியடைந்து தன் ஊர் பெயர் மற்றும் சரிதையையும் தனக்கு புத்திரன் பிறக்காத மனக்குறையையும் எடுத்துரைத்துவிட்டு, தவ ஞானியே, தங்களை பார்த்த மாத்திரத்திலேயே எனக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்று தைரியமடைந்து விட்டேன். தவயோக சாதனைகளிலும் வேதாகமங்களிலும் தயை தாட்சியத்திலும் உன்னதமான விரதத்திலும் யாகத்திலும் மற்றும் மேன்மையான பாண்டித்தியங்களிலும் தான தர்மத்திலும் தங்களுக்கு நிகராக யாருமே இருக்க மாட்டார்கள். தாங்கள் எனக்கு அளித்த ஆசீர்வாதம் வீணாக போகவே போகாது. தவசீலரே, தாங்கள் முக்காலமும் அறிந்த ஞானியாதலால் கடந்த ஜென்மத்தில் நான் செய்திருக்கும் தீவினைகளை எனக்கு எடுத்துச் சொல்லி அவைகளிலிருந்து நான் விடுபட்டு புண்ணிய சீலனாக மாறும்படியான வழிவகைகளையும் கூறி அருள வேண்டும் என்று வேண்டினான். விஸ்வாமித்திர முனிவர் அவனுடைய வேண்டுதலுக்கு இசைந்து தமது ஞான திருஷ்டி பார்வையினால் வீமராஜனின் முற்பிறவி வினைகளையெல்லாம் உணர்ந்து கொண்டு, பூலோக பூமானே, உன் ராஜவம்சத்தில் வழி வழியாக வந்த உன் முன்னோர்களெல்லாம் தினம் தவறாமல் கணேச பூஜை செய்து வழிபட்டு சகலவிதமான காரிய சித்திகளையும் அடைந்து சிறப்பாக வாழ்ந்திருந்தார்கள். ஆனால் நீயோ உன் மனைவியின் மீது வைத்திருந்த அளவு கடந்த பிரேமையினால் அந்த கணேச பெருமானை ஆராதித்து பூஜை செய்யாமல் வாளாயிலிருந்து விட்டாய். அதனால்தான் உனக்கு மழலை செல்வமே கிடைக்காமல் போய்விட்டது. ஆகையால் இனிமேலாவது அக்கணேசரை நீங்கள் 2 பேரும் பக்தி சிரத்தையோடு பூஜை செய்து ஆராதித்து வந்தால் நீங்கள் பல நாட்களாக விரும்பி வரும் புத்திர பாக்கியம் நிச்சயமாக உங்களுக்கு கிட்டும் என்று கூறினார். பிறகு வீமராஜனின் முன்னோர்கள் விநாயகப் பெருமானை தங்கள் குல தெய்வமாக கருதி வழிபட்டு பயனடைந்த வரலாறுகளையெல்லாம் அவனிடம் விஸ்வாமித்திரர் கூறத் தொடங்கினார். விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள். இந்த மனித பிறவி அடைய வேண்டிய பயன்களை எல்லாம் ஒருங்கே அடைந்தோம். ஓம் ஸ்ரீ மகா கணபதையே நம.